ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே செடானுங்கிறது அவ்வளோ ஒரு பயங்கரமான மெமரிஸோட அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒரு செக்மெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான கார்ஸ் ரொம்ப ட்ரீம் கார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வண்டிகள்னு ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஆக்டாவியா, லான்சர் அண்ட் அதுக்கப்புறம் இந்த பலினோ செடான் ஒன்று இருந்துச்சு. அது போக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி இருந்துச்சு. ஓகே. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இப்போதைக்கு நிலச்சி இன்னும் கூட நிற்கிறது என்ன வண்டிங்க? ஹோண்டா சிட்டி தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஹோண்டா சிட்டி உடைய 5th ஜெனரேஷன் மாடல் நம்ம இந்தியாவில் இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வழியாக ஒரு செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் இதோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2026 ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்ட். இது சும்மா ஒரு நார்மல் ஃபேஸ் லிஃப்டாக இல்லாமல் வெறும் காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸாக மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியோடைய லுக்கை டோட்டலாகவே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டி நான் இங்கே ஓட்டிட்டு எடுத்து வரும்போதே பல பேர் திரும்பி பார்த்தாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டி கார் மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த புது ஹோண்டா சிட்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க அதெல்லாம் தான் டீட்டெயில்டு ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்சால் ஒரு ஷார்ட் டிரைவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி நான் கொண்டு வரேங்க. ஓகே. ஸோ இந்த ஹோண்டா சிட்டியோடைய ப்ரைஸிங் ஆக்சுவலி வெளியாகிருச்சு. இதனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் இது நான் ஹைப்ரிட் அண்ட் ஹைப்ரிட் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. நான் ஹைப்ரிடோடைய கேட்டகரி பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் லெவல் எஸ்வி வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 11.99 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து இந்த புது ஹோண்டா சிட்டி நான் ஹைப்ரிடோடைய கேட்டகரி ஸ்டார்ட் ஆகுது. அதே இது பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பெக் ZX ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வேரியண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய CVT வெர்ஷன் தான் நம்ம கூட இருக்குது. இந்த வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,15,000 அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டில் உங்களுக்கு ZX ப்ளஸ் வேரியண்ட் ஒரே டாப் எண்ட் வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது. அதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 20,99,000 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் இன்னும் ஒர்க் அவுட் தான் இருக்குது. பட் அது எப்படியும் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் அதிகமாக தான் வரும் ஆன் ரோடுன்னு வரும்போது. இது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கேன். ரைட். இன்றைக்கி இந்த புது ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம். இவங்களுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோயம்புத்தூர் பீலமேட்லேயும் இருக்குது, பொள்ளாச்சிலையும் இவங்க ஷோரூம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ எனி ஹோண்டா கார் மட்டும் இல்லாமல் இந்த புது ஹோண்டா சிட்டி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வேணாலும் எடுக்கலாம். தாராளமாக அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ வாங்க இப்போ புது ஹோண்டா சிட்டியில் என்ன விஷயங்கள் இருக்குது எல்லாம் பார்த்துடலாம். உள்ளே போகிற முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் கூட நாங்கள் ரெகுலர் கான்டென்ட் கொண்டு தான் இருக்கும். அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க உள்ளே போயிடுவோமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புத்தம் புது 2026 ஃபேஸ் லிஃப்டட் அப்டேட்டட் ஹோண்டா சிட்டி இது ZX ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு புத்தம் புதுசாக ஒரு டாப் ஸ்பெக் வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் CVT ஆட்டோமேட்டிக் வண்டி தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஓகே. முதல் விஷயம், நம்ம லுக்ஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்ஜின் ஸ்பெக்ஸ் பேசிடுவோம். ஸோ காலகாலமாக இந்தியாவை பொறுத்தவரை ஹோண்டா சிட்டி அப்படின்னாலே ஐவி டெக், அதாவது ஃபேமஸான 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவி டெக் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குது. இன்னி வரைக்குமே அதே இன்ஜின் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இது என்னதான் டர்போ இல்லைனாலுமே 120 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 144 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்றைக்கி வரைக்குமே இந்த இன்ஜின் பல பேருக்கு ரிலையபிளாக சூப்பராக வேலை செய்யுது. ஓவரால் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலை பொறுத்தவரை ஊருக்குள்ளே ஒரு 11-12 ஈஸியாக கிடைக்குது அப்படின்றாங்க. ஹைவேஸை பொறுத்தவரை ஒரு 16 to 17 எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓனர்ஸ். ஓகே. CVT ஆட்டோமேட்டிக்னாலுமே ஆல்மோஸ்ட் அதே லெவல் மைலேஜ் கிடைக்குது. அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை. ஓகே. ரைட். ஸோ இப்போ அடுத்தபடியாக நம்ம லுக்ஸுக்கு போயிடுவோம். ரைட். லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஓவரால் சைஸு டைமென்ஷன்ஸில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டி நல்ல ஒரு பெரிய லென்த்தான வண்டி தான். 4.5 மீட்டர்ஸ்க்கு மேலே வருது வண்டியோடைய ஓவரால் லென்த்து. ஓகே. இப்போ புது மாடலுங்கிறதுனால சில கணக்கில் சில மாற்றங்கள் இருக்குது. காரணம் ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் ரியர் பம்பருடைய லுக்ஸ் எல்லாமே டோட்டலாக மாற்றிட்டாங்க. கொஞ்சம் டைமென்ஷன்ஸில் சில பல மாற்றங்கள் இருக்குது. ஓகே. மற்றபடி இன்னும் கூட ஒரு ப்ராப்பரான ஒரு C செக்மெண்ட் செடான் தான். இன்ஃபேக்ட் இந்த புது மாடல் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன். காரணம் இந்த ஃப்ரண்ட் லுக்கு நீங்கள் பார்க்கலாம், ரொம்பவே ஸ்போர்ட்டியாக அக்ரெசிவாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மினி ஹோண்டா சிவிக் மாதிரி லுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகே. இதில் மேஜராக மாறி இருக்கிறது ஃப்ரண்ட்டோடைய ஓவரால் லுக் அண்ட் ஃபேஸியா டோட்டலாகவே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நார்மலாக ஃபேஸ் லிஃப்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு கிரில்லு பம்பர் இதெல்லாம் மட்டும்தான் மாற்றுவாங்க. ஆனால் இந்த ஹோண்டா சிட்டியில் அப்படி கிடையாதுங்க. மொத்தமாகவே மாற்றிட்டாங்க. மொத்த ஃபேஸே மாற்றிட்டாங்க. இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ஓகே. ரைட். இதில் உங்களுக்கு ஹோண்டாவோடைய லோகோவுமே இப்போது 2D டைப்பில் இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு மாற்றம். அண்ட் கீழே இருக்கக்கூடிய கிரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெக்ஸகனல் ஹனிகோம் பேட்டர்ன் கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்லீக்கான LED ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம்ப்ஸோடைய பேட்டர்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக
ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ஸ்லீக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, கூடவே உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இன்ஃபேக்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஃபுல்லாகவே அந்த ஆல்மோஸ்ட் கனெக்டட் டைப்பில் அந்த எல்இடி பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். எல்இடி டிஆர்எல்ஸ் இதுவுமே இதுவரைக்கும் எந்த சிவிக்லேயும் கூட நம்ம பார்த்ததில்ல. ஆனால் ஹோண்டா சிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஃப்ரண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு பழைய ஹோண்டா சிட்டி ஞாபகம் வரும். பழைய ஹோண்டா சிட்டி, இந்த பிளேட் டைப் ஹோண்டா சிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஷார்ப்பான லுக் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பம்பருடைய டிசைன் லுக் இன்னும் ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டாங்க, ரொம்பவே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில் ஸ்போர்ட்டியான ஒரு டிசைன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். கம்ப்ளீட்லி ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த புது ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை ஒரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. டோட்டலாகவே ஃபாக் லேம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷனோ அல்லது ஃபாக் லேம்ப்ஸோ டாப் அண்ட் வேரியண்ட்டில் கூட உங்களுக்கு வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த ஸ்போர்ட்டியான லுக்கு, டிசைன் அண்ட் இந்த ஏர் கர்டன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே புதுசாக ஆட் ஆகியிருக்கிற இன்னொரு விஷயம், ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது. காரணம், இந்த புது ஹோண்டா சிட்டியில் உங்களுக்கு 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் ஆட் ஆகியிருக்கு. அதை நான் உள்ளே போய் எப்படி கிளாரிட்டி இருக்குது, குவாலிட்டி இருக்குது, எப்படியே காட்ட தான் போகிறேன். அடுத்தது சைட் ப்ரொஃபைல்னு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியோடைய ஓவரால் சைஸ்லேயோ டைமென்ஷன்ஸ்லேயோ எந்த பெரிய மாற்றமும் இல்லை. கணக்கில் மட்டும்தான் மாற்றங்கள் ஆகியிருக்கு. ஆனால் மேஜராக மாறி இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அலாய் வீல்ஸோடைய டிசைன் வந்து டோட்டலாகவே மாறி இருக்குது. இது டாப் லெவல் ZX ப்ளஸ் வேரியண்ட்டு. ஓகே, ஸோ இதில் இந்த டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறது நல்லாயிருக்கு. ஒரு வகையில் என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நல்லா இருக்குது. பிளேட் டைப், இந்த டர்பைன் டைப் அலாய் வீல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைன் குவைட் ஸ்டைலிஷ், நல்லா இருக்குது. டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185 தான் கிடைக்குது. 185/55 R16. ஸோ கொஞ்சம் இன்னும் அகலமான டயர்ஸாக கொடுத்துருந்துருக்கலாம். காரணம், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற இது ஸ்கோடா, ஸ்லாவியா, வேர்டஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 205 செக்ஷன் வரைக்கும் கொடுக்குறாங்க டயரோடைய அகலம். ஓகே, இதில் ஹோண்டா சிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி ரோட்டில் பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது அலாய் வீல்ஸோடைய சைஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பிரேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலை. ரியரில் உங்களுக்கு இன்னும் கூட ட்ரம் பிரேக்ஸ் தான் கிடைக்குது. காரணம், இது அவ்வளோ ஸ்போர்ட்டி ஓரியன்டான செடான் கிடையாது. இதில் டர்போ பெட்ரோல் என்ஜின்லாம் இல்லை, நான் டர்போ தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதை தாண்டி ஹைப்ரிட் என்ஜின் ஆப்ஷன் கிடைக்குதுங்க. கூடிய விரைவிலேயே உங்களுக்கு ஹைப்ரிடோடைய டிரைவ் ரிவ்யூ எப்படி இருக்குது அதெல்லாம் கொண்டு வரேன். பட் இப்போதைக்கு நம்ம பார்க்குறது நான் ஹைப்ரிட் தான் பார்க்குறோம். ரைட், அதுபோக மாற்றம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் சேம் தான். உங்களுக்கு டோர் உடைய பேனல்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. மேலே உங்களுக்கு டாப் வேரியன்ட்ஸில் மட்டும் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடைக்குது. ஓகே, மிட் வேரியன்ட்ஸ்லேயே இன்ஃபேக்ட் எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது. அண்ட் ரியரில் ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகருங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட். அண்டு ரியருக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே தான் இன்னும் மேஜரான மாற்றங்கள் இருக்குது. வண்டி இது ரியர்லேருந்து பார்க்கும்போது இது நிஜமாகவே ஏதோ BMW மாதிரி இருக்குங்க. ஓகே, அதாவது ஏற்கனவே இந்த ஜெட் டைப் இந்த எல்இடி டெயில் லேம்ப்ஸோடைய ஹைலைட்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஆனால் டெயில் லேம்ப்ஸோடைய இந்த கன்சோலையே இன்னும் கொஞ்சம் ஸ்மோக்கான எஃபெக்டில் டார்க்காக கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பிளாக் கலர் ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஓவரால் ரியரை பொறுத்தவரை டோட்டலாகவே மாறி இருக்குது. ஃப்ரண்ட் பம்பரை போலவே ரியர் பம்பரோடைய டிசைனும் டோட்டலாக மாற்றிருக்காங்க. அது நல்லாவே கண்கூடாவே தெரியுது. ரியர்லேயுமே ஹோண்டா லோகோ வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க. 2D லோகோவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சட்டிலான ஒரு சின்ன ஸ்பாய்லர் ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அண்டு உங்களுக்கு ரியர்லேயுமே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் இருக்குது. சரியா, அண்டு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் பின்னாடி கொடுக்குறாங்க. ஓகே, பார்க்கிங் சென்சர்ஸ் ரியரில் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லை, அது ஒரு சின்ன வருத்தம். மற்றபடி வண்டி பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இதில் உங்களுக்கு சைடில் 360 டிகிரி கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ORVMஸ்க்கு கீழே கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராக்கான சைடு கேமராஸ். ஸோ 360 டிகிரி கேமராவை ப்ராப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது கொடுத்தாலுமே லெஃப்ட் சைடு ORVMக்கு கீழே லேன் சேஞ்ச் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடுக்கு மட்டும் அந்த கேமரா, இந்த 360 கேமரா தவிர அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட், இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியரோடைய ஹைலைட்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். இப்போ வாங்க நம்ம கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புது ஹோண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்டோடைய இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறத நான் காட்டுறேன். முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து சாவி பார்த்துடலாம். ஸோ சாவி பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்மார்ட் கீஸ் தான். இதில் உங்களுக்கு CVT வண்டியை பொறுத்தவரை ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட்டுக்கான தனி ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸாக கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்கிறது நமக்கு மிட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை. அதில் எந்த வகையான டவுட்டும் வேண்டாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இங்கே புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இங்கே இருக்குது.
ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில். ஆல்ரைட். தென் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீட்ஸு அதே சேம் கம்ஃபர்டபுளான சீட்ஸ், நல்ல தடியான பெரிய சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல சைட் போல்ஸ்ட்ரிங், நல்ல தை சப்போர்ட், ஓவரால் குஷனிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோஃபா அளவு கம்ஃபர்ட் தருது ஃப்ரண்ட் சீட்ஸே. ஓகே, ஆனால் இது ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம காம்படிஷன் பார்த்தீங்கன்னா Volkswagen Virtus, Slavia அதில் எல்லாமே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலையும் அதை எதிர்பார்த்தேன், ஆனால் கொடுக்கல. இதில் இன்னும் மேனுவல் அட்ஜஸ்ட் தான் கொடுக்குறாங்க. பட் நந்தலஸ் இது இன்னும் கூட கம்ஃபர்டபுளான சீட்ஸாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பெரிய ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் வராதுன்னு வைங்க. சரியா? ஓகே, இப்போ அடுத்தது உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்காந்து பார்த்தோன்னா ஓவரால் டேஷ்போர்டோடைய வியூ லே அவுட் நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் ஓவரால் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுடைய டேஷ்போர்டோடைய ஓவரால் லே அவுட்டு அதே மாதிரி ஒரு டிசைன் தீம் அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டிலாம் அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னா சில ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னங்கிறது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கண்ணில் படும். முன்னை விட பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேனே. டோர் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. எந்த வகையிலுமே வித்தியாசம் என்னால் கண்டே பிடிக்க முடியல. காரணம் இந்த கை வைக்கிற இடம் இந்த ஏரியா மட்டும்தான் சாஃப்டாக லெதர் பேடிங்கில் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்ஸில் இது ஃபேப்ரிக்கில் வரும். மற்றபடி எல்லாமே நார்மல் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ், ரெகுலர் பிளாக் பிளாஸ்டிக் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே சேமாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா இது செமி டிஜிட்டல் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஃபுல்லி டிஜிட்டல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு டயல் மட்டும் அனலாகில் கொடுத்துருக்காங்க. அதே இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ ஆக்சுவலி இந்த சைடில் உங்களுக்கு டயலே கிடையாது. அது ஃபுல்லி ஸ்க்ரீன் தான். இந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு டயல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதில் ஸ்க்ரீன் வந்து மேலே இருக்குது. இந்த அனலாக் இந்த நீடில் மட்டும்தான் உங்களுக்கு அனலாகாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான லே அவுட், வித்தியாசமான ஒரு அப்ரோச். அண்டு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னை விட இப்போ பெருசு பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனோட யூசர் இன்டர்ஃபேஸ் டோட்டலி புதுசாக இருக்குது. பல வகையான விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் வெப் லிங்க், அந்த மாதிரி வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி வந்தாச்சு. மேலும் ஆஸ் யூஷுவல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆட் பண்ணதுக்கான மேஜர் பெனிஃபிட் என்ன சொல்லிட்டுங்களா? இப்போ 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் டாப் லெவல் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் நான் ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிட்றேன். முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேன் வாட்ச் கேமரான்னு ஒன்று இருக்கும். அதாவது கோ டிரைவர் சைடு அந்த சைடு இருக்கிற மிரருக்கு கீழே மட்டும் இருக்கிற கேமராவை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு தனி எக்ஸ்ட்ரா கேமரா கொடுத்துருப்பாங்க. அதை எங்கேஜ் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன் ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே ஹெட்லாம்போடைய ஸ்டாக்கில் இந்த பட்டன் இருக்குது. அது லெஃப்ட் சைடு கேமராவை மட்டும் ஆன் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஸோ தட் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது ஏதாவது உங்கள் லேனில் வேறு எதுவும் வண்டி இருக்கா, பின்னாடி ஏதாவது வண்டி வருதா அதை பார்க்குறதுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது அதே மாதிரி இந்த சைடு ஸ்டாக்கில் இப்போ ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமராக்கான மானிட்டரிங் சிஸ்டம். எஸ், இதோ ஒரு வழியாக ஹாண்டா சிட்டி ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வந்தாச்சு. டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். கேமரா கிளாரிட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் மாறும். ஓகே, பல ஆங்கிள்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு, ரியரு, திரும்ப ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த சைடு இருக்கிற குப்பையெல்லாம் முதற்கொண்டு எனக்கு நீட்டாக தெரியுது. ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ரெசல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்குது. ஓகே, ஆனால் இதை 3D வியூவில் பார்க்க முடியுமா? 3D வியூ எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் மற்றபடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேஜ் ஆகாது. ஆனால் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டால் மட்டும் இந்த லேன் வாட்ச் கேமராங்கிறது ஆன் ஆகும். ஓகே, அது யூஸ்வலான ஒரு விஷயம் தான். மற்றபடி இதில் உங்களுக்கு வெப் லிங்க்கு, ரேடியோ ஆஃப் வேணால் பண்ணிக்கலாம், வால்யூம் மியூட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன க்ரௌஸ் என்ன தெரியுமா? இந்த டேஷ்போர்ட் நீங்கள் பார்க்கலாம், இது இப்படி நம்மளை பார்த்துருக்கு. ஆனால் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மட்டும் மேலே பார்த்துருக்கு. ஸோ தட் இப்போ நீங்கள் வெயில் டைமில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் இப்படி மேலே பார்த்துருக்கிறதுனால கிளேர் ரொம்பவே அடிக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல். அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக உங்களால் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை பார்த்து யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன ஒரு க்ரௌஸ்ன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் இது நேர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் கிளேர் அடிக்காமையாவது இருந்திருக்கும். இப்போதைக்கு நிழலில் நின்றுருக்கோம், அதனால் பரவாயில்லையா இருக்குது. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு க்ரௌஸ் என்னை பொறுத்தவரை. மற்றபடி உங்களுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா மீதி எல்லா விஷயங்களும் இருக்குது. லேன் வாட்ச் கேமரா, மல்டி வியூ கேமரா. ஓகே, ஷோ வித் டர்ன் சிக்னல். ஓகே, டர்ன் சிக்னலோடு காட்டுறது பார்ப்போமா? இப்போ என்ன இண்டிகேட்டர் போடுறீங்களோ அது முதல் கொண்டு காட்டும். ஓ வாவ்! இதில் பிளைண்ட் வியூ மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த இண்டிகேட்டர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இது வந்து காட்டும். பிளைண்ட் வியூ மானிட்டரிங், லெஃப்ட் கேமரா, ரைட் கேமரா, அதுக்கேற்ற மாதிரி ஆன் ஆகும். இது ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல. வெரி நைஸ். ஓகே, ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குங்கிறது உறுதியாயிருச்சு. இப்போ திரும்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இந்த ஹோமு, இந்த ஸ்க்ரோலர் அண்ட் இந்த சோர்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் மாற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். ட்ரிப் மீட்டர், ஏபி அண்ட் ஹோம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பீட் அண்ட் டைம், ஜி மீட்டர், சீட் பெல்ட்ஸு, சேஃப்டி சப்போர்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எடாஸ்க்கான விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன், கொலிஷன் மிட்டிகேஷன், பிரேக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. அதுபோக உங்களுக்கு வந்து லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப்பிங் அசிஸ்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், பிளைண்ட் ஸ்பாட் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் எல்லாம் இல்லை. காரணம் இது ரெகுலர் ஓஆர்விஎம்ஸ் தான். இதில் உங்களுக்கு அந்த பிளைண்ட் வியூக்கான எந்த ஒரு இண்டிகேஷனும் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் ஒன்லி உங்களுக்கு எடாஸ் 1+ அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்லி எடாஸ் லெவல் 2ன்னு சொல்ல முடியாது, பட் எடாஸ் இருக்குது நந்தலஸ். அதுக்கேற்ற மாதிரி இங்கே கண்ட்ரோல்ஸ் இருக்குது பாருங்கள். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங்க்கு இது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், டிஸ்டன்ஸ் செட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரைட். அண்ட் இங்கே ஃபுல் லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் புது ஹோண்டா லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரிங் வீல் ஆஸ் யூஷுவல் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸோ நல்லா தாராளமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன தான் இது வந்து பவர் அட்ஜஸ்டபிள் சீட் இல்லைனாலுமே மீதி விஷயங்கள் எல்லாமே கம்ஃபர்டபுளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அது போக உங்களுக்கு ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது சிவிடி வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கியர் செட்டிங் மாதிரியே ஒர்க் ஆகிறதுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மெயினான இன்னொரு அடிஷன், எஸ், இதில் உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இல்லையே தவிர டாப் வேரியண்ட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஏசியோடைய கன்சோல்லேயே ரொம்ப ரொம்ப நீட்டாக இன்டிகிரேட் பண்ணிட்டாங்க இந்த வென்டிலேஷன் சீட்ஸ்க்கான பட்டன்ஸை. தனியாக நீட்டாக அந்த இடத்துல பட்டன் ஸ்விட்ச் ஒன்று வச்சு 2 சீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 வகையான ஃபேன் ஸ்பீட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெரி நைஸ்ங்க. ஆக்சுவலி கூலிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹோண்டா சிட்டியில் இன்ஃபேக்ட் எந்த ஹோண்டா கார்லேயுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு வழியாக ஹோண்டாவில் சிட்டியில் இதை வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது எலிவேட்லேயும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வெரி நீட்டான இன்டெகிரேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மற்றபடி எல்லாமே ஃபிசிக்கல் கண்ட்ரோல் ஏசி கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மேக்ஸ் கூலர் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுபோக யூஸ்வலான ஆட்டோமேட்டிக் ஏசி தான். ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் ஒன்று செட் பண்ணிவிட்டு ஆட்டோன்னு வச்சுட்டிங்கன்னா அது நல்லா கூலிங் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ரைட். அது போக உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸ் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ரெகுலர் யூஎஸ்பி, ஒரு சி டைப் யூஎஸ்பி அண்ட் ஒரு 12 வோல்ட் பவர் சாக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் சேட்லி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹோண்டா அமேஸ்லேயே ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ஆனால் சிட்டியில் கொடுக்கல. எஸ், இது ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லைங்க, சும்மா தான். இது ஸ்டோரேஜ் மட்டும்தான். இது ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஹோண்டா சிட்டியில் கொடுக்கல. ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா சிவிடி டிரான்ஸ்மிஷனுக்கான செலக்டர் லீவர். இதில் உங்களுக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது. ஓகே, இது எஸ் போட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு அண்ட் தனியாக அதுக்கு எக்கனாமி மோடும் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்கனாமியாக நீங்கள் ஓட்டணும், சிவிடி எக்கனாமியாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கூட பண்ணிக்கலாம். ரைட். அண்ட் மற்றபடி உங்களுக்கு இங்கே 2 ஸ்டோரேஜ் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் நல்ல குஷன்டான பெரிய ஆம்ரெஸ்ட் தான், ஆனால் ஸ்லைடிங் வசதி இல்லை. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் இருக்குது. ரைட். அண்ட் இங்கே புதுசாக ஆம்பியன்ட் லைட்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஏன் இங்கே மட்டும் ஆட் பண்ணாங்கன்னு புரியல. ஓகே, இன்னும் கொஞ்சம் டோர் வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் இழுத்துருந்துருக்கலாம். அதாவது இந்த எலிவேட்டோடைய ஏபெக்ஸ் எடிஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோர்லெல்லாம் கூட ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து அவங்க டீலர் லெவல் ஃபிட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் இதில் கொடுக்கல. டேஷ்போர்டில் இந்த இடத்துல மட்டும்தான் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒரு பாரபட்சம்னு எனக்கு புரியல. இதில் உங்களுக்கு வந்து ஒன்லி ப்ளூ லைட்டிங் மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லா பிளாஸ்டிக்ஸும் ஹார்டு தான். இதெல்லாம் நார்மலான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். உங்களுக்கு சொர பிளாஸ்டிக் தெரியுதா? அதே மாதிரி தான் டோர்ஸ்லேயும் சொர பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த இடம் மட்டும் உங்களுக்கு லெதர் பேடிங்கோடு வருது, கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கறதுக்கு. இந்த பேனில் கொஞ்சம் டெக்ஸ்சரைஸ்டு பேனில் அந்த மாதிரி வித்தியாசமாக அவர் கொடுத்துருக்காங்க மெட்டாலிக் ஃபினிஷில். அது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம்லெஸ் மாதிரி ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. வைடாக நல்லாவே கவர் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் எல்இடி கேபின் லேம்ப்ஸ் வந்துடுது உங்களுக்கு. ரைட். கூடவே உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப் இதோ. ஓகே, இது சின்ன சைஸ் சன்ரூஃப் தான், பெருசாக இல்லை, பட் போதும். இந்த நம்ம வெயிலுக்கு இந்த சன்ரூஃபே போதும். நல்ல டீசெண்டான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இட் இஸ் குவைட் ஓகே. ரைட். இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பெருசாக எதுவும் வந்து இன்டீரியர் டிசைனில் சேஞ்ச் ஆகலை. புதுசாக டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. சில 2-3 ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயங்களாக இருக்குது இந்த புது ஹோண்டா சிட்டியோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டில். ஓகே, தென் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேம் தான். உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸுங்கிறது பேஸ் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது.
கூடவே உங்களுக்கு வந்து இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு அண்ட் மேலும் பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். எனவே தொடர்ந்து வேரியண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங்குக்கு ரைட் சைடில். ரைட், அதுக்கப்புறம் வந்து பேசிக்கான விஷயங்கள் நான் மறந்துடக்கூடாது இல்லையா. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆல் பவர் விண்டோஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஆனால் இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே இன்ஃபேக்ட் எல்லா விண்டோஸ்க்குமே ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் இருக்குது. நாட் ஓன்லி ஃப்ரண்ட் விண்டோஸ், பேக் விண்டோஸுமே ஒன் டச் டவுன் அண்ட் அப் இருக்குது. கூடவே ஆட்டோ ஃபோல்டிங், எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸும் வந்துடுது. ரைட், அண்ட் இது போக நான் ஏற்கனவே கீழே காமிச்ச மாதிரி இதில் உங்களுக்கு வந்து ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸ் நல்லாவே இருக்குது. மேலும் இதில் ஹோண்டாவுடைய கனெக்டட் ஃபீச்சர்ஸும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் வண்டியை மானிட்டர் பண்ணிக்கலாம், வண்டியை ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் கூட பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல் குட். சரி, இப்போது வாங்க பேக் சீட் போய் பார்க்கலாமா. ரைட், ஹோண்டா சிட்டி ஒரு பெரிய செடானுங்க. ஓகே, இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஓஜி சி செக்மெண்ட் செடான் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்பேஸ்லையோ கம்ஃபர்ட்லையோ எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. டிரைவர் சீட்டு இதுக்கு ஏன் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம். நல்ல கால் மேலே கால் போட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு போகிற கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹைப்ரிட் ஆப்ஷனும் கிடைக்குது. ஓகே, ஆனால் ஓவரால் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடுக்கும் ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃப்ளோரோடைய ஆங்கிள் நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் அப்படியே மேல் நோக்கி தூக்குது பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி தூக்குன மாதிரி தான் இருக்குது. ஃபியூல் டேங்க் அங்கே இருக்கா இல்லை ஹைப்ரிடுக்காக அப்படி பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் ஃபியூல் டேங்க் வந்து இந்த பேக் சீட்டுக்கு அடியில் தான் இருக்குங்கிறது ஒரு ஜென்ரல் ஃபேக்டாக இருக்குது. ஸோ கால் வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படி மேல் நோக்கி மாதிரி தான் இருக்குது. கால் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அதனால் என்னென்னா தை சப்போர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் தை சப்போர்ட் என் ஹைட்டுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொல்லலாம். பட் ஓவரால் சைடு சப்போர்ட் நல்லா இருக்குது. ஒரு சோஃபாவில் உட்காந்து கம்ஃபர்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியும். என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அந்தளவுக்கு சீட்டிங் நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ரைட், தென் இங்கே அடிஷ்னல் விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அட்ஜஸ்டபிள் மாதிரியே பெத்த ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் தடியாக நல்லா பெருசாகவே இருக்குது. ரைட், ஸோ பின்னாடிலேருந்து ஏதாவது வண்டி இடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு கழுத்தில் பாதிப்பு வராது. ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாங்க. சென்டர் பேசஞ்சருக்குமே ஒரு ப்ராப்பரான ஹெட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் இல்லைனாலுமே இந்த மாதிரியாவது கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பாராட்டுகள். ஓகே, சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இது பேஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது உங்களுக்கு. நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட், அதில் எந்த குறையும் இல்லை. இதில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஒரு ப்ராப்பரான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 2 பேர் உட்காந்துட்டு போனீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ரைட், அண்ட் அது போக 3 பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எந்த கவலையும் இல்லை. பேசிக் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு 2 ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. 2மே டீசெண்டான ஒரு த்ரோ இருக்குது. ஓகே, பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏசி ரொம்ப சூப்பரான ஏசின்னு சொல்ல முடியாது. இது பரவாயில்லையான ஒரு ஏசியாக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இப்போ மே மாதமே இல்லை, இது கொஞ்சம் திணறுது ஏசி. ஓகே, அதுதான் உண்மையான ஃபேக்ட். ரைட், 2 ஏசி வென்ட்ஸ் இருக்கா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக பழைய வண்டியில் உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ப்ராப்பராக 2 சி டைப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோண்டா முன்னேறிட்டு வராங்கோ. அதாவது 12 வோல்ட்லேருந்து இப்போ தான் அவங்க சி டைப்புக்கே வர்றாங்க. பேக் சீட்டில் 2 பேசஞ்சருக்குமே 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம். அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்கு சீட் பேக் பாக்கெட்ஸ் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே இருக்குது. அண்ட் டோர்ஸில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. பேக் டோர்ஸில் உங்களுக்கு வந்து ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் அதில் ட்வீட்டர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆடியோ சிஸ்டம் குவாலிட்டி பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ரியரில் ஆம்பியன்ட் லைட்லாம் இல்லை. ஆனால் டோர் பேட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் சாஃப்டான குஷன் லெதரட் பேடிங் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரியரில் ப்ராப்பராக கிராப் ஹேண்டில்ஸ், இன்ஃபேக்ட் டிரைவருக்குமே கிராப் ஹேண்டில் வர்றது இப்போ தான் இந்த வண்டியில் நான் பார்க்குறேன். நார்மலாக மீதி கார்ஸ் நீங்கள் எந்த கார் எடுத்தாலுமே டிரைவருக்கு கிராப் ஹேண்டில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இந்த வண்டியில் டிரைவருக்கும் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது எனக்கு. மற்றபடி இங்கே ரியர்லேயும் தனித்தனியாக எல்இடி கேபின் லேம்ப்ஸ், 2 பேருக்குமே ஸ்விட்ச் டைப் லைட்டிங் வந்துடுது. அண்ட் சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர்பேக்ஸுங்கிறது காமனாக ஸ்டாண்டர்டாக வந்துடுது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ஸில் இங்கே சன்பிளைண்ட் கர்டன்ஸ் இல்லை. ஓகே, சைடு விண்டோஸ்க்கு கர்டன்ஸ் அவங்க கொடுக்கல. ஆனால் பின்னாடி ரியர் விண்ட்ஷீல்டுக்கு உங்களுக்கு வந்து சன்பிளைண்ட் கர்டன் வருது. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் மேனுவலாக இப்படி எடுத்து விட்டு இப்படி லாக் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் ஹோண்டா சிட்டி அண்ட் மாருதி சுசுகி சியாஸ் தான் இந்த ஃபீச்சர் வந்து முதல்ல கொடுத்தாங்க. அது இப்போது இன்னி வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹோண்டா சிட்டி. சியாஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மாருதி. ஸோ எஸ், சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஓவரால் நல்ல கம்ஃபர்டபுளான பேக் சீட் தான் சொல்லுவேன். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா.
ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தது ஹோண்டா சிட்டி தாங்க. அதாவது 506 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்குது. எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே, அதாவது ஹைப்ரிட் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கம்மியாகும். காரணம் இந்த பூட் ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து பேட்டரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ரைட். ஆனால் இதில் ஹைப்ரிட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 506 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே பயன்படுத்திக்கலாம், தாராளமாக பயன்படுத்திக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ஃபுல் ஃபேமிலியோட வீக்கெண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஏன் வீக்கு ஃபுல்லாகவே வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக லக்கேஜ் வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இங்கே நாலாப்புறமும் ப்ராப்பராக கார்பெட்டிங் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபினிஷிங் நல்லாவே பரவாயில்லையா இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது ஹைட்ராலிக்கான ஸ்டட்ஸ் இல்லை, இது வந்து மெக்கானிக்கல் இந்த மாதிரி கூஸ் நெக் ஸ்டட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஸ்டட்ஸ் வந்து லக்கேஜ் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நார்மலாக செடான்ஸை பொறுத்தவரை சேமாக தான் இருக்குது. இங்கே பூட் லிட்லேயுமே நல்ல கார்பெட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஓகே, இங்கே மேலே பூட் லேம்ப் ஒன்று இருக்குது, மஞ்சள் பல்பு மைல்டாக லைட்டாக கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ பெருசாக பிரைட்னஸ் தராதுன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. இதில் உங்களுக்கு சப்வூஃபர்லாம் இல்லை. ஓகே, நார்மலாக இந்த செக்மெண்ட்டில் இப்போ சப்வூஃபர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேர்டஸ் ஸ்லாவியாலெல்லாம். அதெல்லாம் இன்னும் இந்த ஹோண்டா சிட்டிக்கு வரல. காரணம் நார்மல் ஆடியோ சிஸ்டமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஓகே, ரைட். இப்போது ஃப்ளோருக்கு அடியில் இருக்கிற ஸ்பேர் வீல் பார்த்துடலாம். ஸோ ஸ்பேர் வீல் அது கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பழைய ஹோண்டா சிட்டி ஞாபகம் இருக்குமான்னு தெரில, ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பிளேட் டைப் ஹோண்டா சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீலுமே அலாய் வீலாக கொடுப்பாங்க ஃபுல் சைஸில். ஆனால் இப்போ சேட்லி அந்த மாதிரி வரதில்லை. இது ஒரு சைஸ் கம்மியான ஸ்டீல் வீலாக கொடுக்குறாங்க. 15 இன்ச் 15 இன்ச் ஸ்டீல் வீல் தான் கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஜாக் இங்கே கொடுத்துருக்காங்க. டூல் கிட்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி விஷயங்கள். இதில் உங்களுக்கு ரியர் சீட்டை மடக்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. காரணம் இது செடான் தான். நீங்கள் வேர்ச்சஸ் ஸ்லாவியா போனீங்கன்னா 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் எல்லாம் வரும். ஆனால் ஹோண்டா சிட்டியில் அந்த மாதிரி ஃபோல்டிங் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது பேக் சீட்ஸுக்கு. ஸோ ஆக்சுவல் லக்கேஜ் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குது, ரைட். வாங்க இப்போது இந்த புது ஹோண்டா சிட்டியோடைய ரோட்டில் இறக்கி ட்ரைவ் ஒன்று ஷார்ட்டாக ஒன்று பார்த்துடலாம், எப்படி இருக்குங்கிறத நம்ம எண்டிங்கில் முடிச்சுக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புத்தம் புது ஹோண்டா சிட்டி. அதாவது இன்டீரியர் டேஷ்போர்ட் லே அவுட்லாம் பழசாக இருக்குது, ஆனால் சில ஃபீச்சர்ஸ் புதுசாக இருக்குது. என்ஜின் ஆனால் பாரம்பரியமான ஐவிடெக் என்ஜின். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், என்ஜின்லேருந்து துளி கூட நாய்ஸ் லெவல்ஸுங்கிறது ஒரு விஷயமே இல்லைங்க. செம்ம சைலண்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஆன் ஆகிடுச்சு. வால்யூம் 0 பண்ணிட்டேன். வெண்டிலேட்டட் சீட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். என்ஜின் ஒன்று ஓடிட்டுருக்குன்னு தெரியுது, ஆனால் துளி கூட வைப்ரேஷனோ எந்த ஒரு விஷயமும் உள்ள இல்லை. ரெவ் பண்ணாலும் அது நல்ல செம்ம ஃப்ரீ ரேவிங் என்ஜினாக இருக்குது. ஓகே, ரைட். இதில் ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இது டீட்டெயில்டாக ட்ரைவாக இருக்குமாங்கிறது தெரியாது. பட் ஓரளவுக்கு நம்ம போகிற தூரத்தில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே, நார்மல் டிரைவிங்கில். ஓகே, இப்போ வந்து ஏசியை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ரைட், வெண்டிலேட்டர் சீட்டையும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்ல சைலண்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு கவலையும் இல்லை. வெண்டிலேட்டர் சீட்லேருந்து ஒரு ஃபெயிண்டான ஒரு ஃபேன் ஓடுற ஒரு சவுண்ட் மட்டும் வருது. அதுவும் ஃபுல் ஸ்பீடில் வச்சனால மட்டும்தான் வருது. செகண்ட் ஸ்பீடில் வச்ச உடனே அந்த சவுண்டு வரதில்லை. ஓகே, இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஈஸி டு ட்ரைவ், வெரி லைட் ஸ்டியரிங், ஆனால் அதே சமயம் ப்ரிசைஸாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம ரைட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு பேட் ஸ்ட்ரெச்சு நமக்கு கிடச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த புது ஹோண்டா சிட்டியை ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ரோட் டெஸ்ட் பண்ணுறது நம்மளாக தான் இருக்கும். ப்ராப்பரான ஒரு பேட் ஸ்ட்ரெச்சு. அந்த டிங் டிங்னு கேட்குறது எங்களுடைய வாட்டர் பாட்டிலுங்க. அது தவிர வேறு எதுவுமே உள்ள கேட்கல எனக்கு. பரவாயில்ல, நல்ல ரைடு குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஒரு நல்ல பிளான்டடான ரைடு குவாலிட்டி, பெருசாக உழுக்கிறது இல்லை. ஒரு சாஃப்டான குஷியான ரைடு தான் கிடைக்குது. ரொம்ப ஷார்ப்பாக எங்கேயா விட்டிங்கன்னா மட்டும்தான் பின்னாடி உங்களுக்கு வந்து லைட்டாக ஷாக்ஸ் தெரியும். ஆனால் முன்னாடி எதுவுமே எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. ஓகே, ரைட். எப்போவும் ஹார்ன் ஒரு யூஸ்வலான ட்ரெடிஷ்னல் ஹார்ன், டீசெண்டான ஒரு சவுண்டு கேட்குது உங்களுக்கு. ஓகே, ஆவரேஜ் மைலேஜ் நான் வந்து 0 பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, எதுவும் திரும்ப 0 பண்ணலாம். ஸோ இந்த என்ஜினோடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். டர்போ சார்ஜர் இல்லைனாலுமே பல டர்போ பெட்ரோல் என்ஜினுக்கு ஈக்குவலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். 122 PS கிட்ட மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ யாராலும் போட்டு அக்ரெசிவாக ஓட்டுறவங்களுக்கு இந்த என்ஜின் ரொம்பவே நல்லா கை கொடுக்கும். டர்போ பெட்ரோல் தேவை இல்லை அப்படின்னு தான் வந்து இந்த என்ஜின் யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம இந்தியாவில் டர்போ பெட்ரோல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டிரைவிங் அப்போது நான் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா அந்த சைடு இருக்கிற கேமரா வந்து எங்கேஜ் ஆகுது.
ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி யூஸ்ஃபுல். ஓகே ரைட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பிக்கப் பண்ணலாம் டிராஃபிக் ஜோன். ஓகே ரைட். அந்த இன்ஸ்டண்ட்டான ரெஸ்பான்ஸுங்கிறது ஆக்சுவலி நல்லா இருக்குது. இது சிவிடியாக இருந்தாலும் இப்போ நான் ஒரு ஃபுல் பெடல் ப்ரெஸ் பண்ணேன்னா ஒரு கியர் பாக்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த இன்ஃபேக்ட் சிவிடியோடைய ஒர்க்கிங்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கியர் டைப்பான ஒரு கியர் பாக்ஸ் கிடையாது. பேசிக்லி பெல்ட் ட்ரைவ் பேஸ் பண்ண கியர் பாக்ஸ் தான். ஆனாலும் இதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்குது. பெரிய அளவில் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை. இப்போ ஏதோ நான் 60 இருக்கேன், 59 இருக்கேன். இப்போது டக்குன்னு ஃபுல் பெடல் கொடுக்குறேன்னா இந்த இனிஷியலாக கொஞ்சம் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்டோட ஃபீல் மாதிரி தெரியுது. ஆனால் அது டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பவர் எடுத்துருது. ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்குது. எதுவுமே லேகிங்னு சொல்லவே முடியாது. நல்லாயிருக்கு. அப்படி உங்களுக்கு இன்னும் அக்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பெல்ட் பேஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் ஒரு கியர் பாக்ஸோடைய எஃபெக்ட் ஃபீலை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இப்போது நான் கியர் டவுன் பண்ணுறேன். 4th கியர் 5th இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4th இறங்கி போயிடுச்சு. இப்போ இதில் மேக்ஸிமம் கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6th கியர் வரைக்கும் இருக்குது. கியர்ஸ் கிடையாது, பட் 6th கியர் மாதிரி அந்த ஸ்டெப்டு டைப் சிவிடி கொடுத்துருக்காங்க. சிவிடியோடைய ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா என்னன்னு சொல்ல போனால், நம்ம கியர் சைக்கிள் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதில் 6வது கியர் மாதிரி ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவல் ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனல் கியர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த மாதிரி லேன் வாட்ச் கேமரா, இந்த 360 கேமரா, இது ரொம்ப சூப்பரான அமேசிங் கிளாரிட்டின்னு சொல்ல முடியாது. பட் நந்தலஸ் ஃபங்க்ஷனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஆங்கிள் டுவர்ட்ஸ் மேல் நோக்கி இருக்குங்கிறதுனால வெயில் காலத்தில் கிளார் வரும், ரொம்பவே கிளார் வரும். அது ஒன்று தான் என்னுடைய ஒரு கன்சர்னாக இருக்குது. மற்றபடி ஓகேன்னு தான் நினைக்கிறேங்க. எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. ஓட்டுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆட்டோ ஹெட்லாம்ப் செட்டப்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்கான ஏரியாஸ் போனீங்கன்னா தானாகவே ஹெட்லாம்ப்ஸ் ஆன் ஆகிடுது. சைலண்ட்டான ஒரு க்ரூசிங் கேபினுங்க. இப்போ சிட்டியில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம பிரேக்கிங் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பிரேக்ஸ் இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. ஆனால் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக கிடைக்குது. இப்போ நான் 44 km ஸ்பீட்லேருந்து இந்த சிக்னலில் நான் பிரேக் போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது போக இந்த வண்டியில் ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங்லாம் இருக்குது. பட் அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நமக்கு. ஓகே, ஆனால் நந்தலஸ் வார்னிங்லாம் காமிச்சிருது உங்களுக்கு. ஸோ பிரேக்கிங் சாலிடாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்வேஸ் ஹோண்டாவை பொறுத்தவரை பிரேக்ஸில் எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தது கிடையாது. இட்ஸ் ஆல் குட். ஓகே, சிக்னல் விட்டுட்டாங்க. ஸோ இதில் ஹெட்லாம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் பவர் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. LED ப்ரொஜெக்டர்ஸ் கொஞ்சம் கீழ் நோக்கி கொடுத்துருக்காங்க, ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. ஆனாலும் வந்து இந்த லைட்ஸே போதும் தான் நினைக்கிறேங்க. நல்லா பவர்ஃபுல்லாக த்ரோ வந்து நல்லாவே இருக்குது. ஹை பீம்ஸில் நல்லாவும் இருக்குது, லோ பீம்ஸே நல்லா தான் இருக்குன்னு வைங்க. ஓகே, லெவலிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ லெவலிங் ஃபங்க்ஷன் கொடுக்கல. மீதி இப்போ ஈவிட்டாரா மாதிரி கார்ஸ் மாதிரி இதில் ஆட்டோ லெவலிங் கொடுக்கல, மேனுவல் லெவலிங் தான். பட் ஸ்டில் ஒர்க்ஸ் வெல். ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஒரு யூ-டர்ன் போடுவோம். யூ-டர்ன் போட்டுட்டு மேலே ஃப்ளைஓவர் ஏறுவோம். அங்கே எப்படி இருக்குன்னு ரிலாக்ஸ் க்ரூசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது எனக்கு 13.5 அப்படிங்கிற மைலேஜ் காட்டுதுங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இன்ஜினுக்கு 1.5 லிட்டருக்கு 13.5 மைலேஜ் ஆக்சுவலி நல்ல மைலேஜ் தான் நான் வந்து சொல்லுவேன். யூ-டர்ன் போடுவோமா? ரைட். ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம், லோ ஸ்பீட்ஸில் நீங்கள் ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு ரைட் சைடு கேமராவும் எங்கேஜ் ஆகும். அது எத்தனை ஸ்பீடு வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்பீடு எடுக்கிறேன் 26, 27, 30 km ஸ்பீடு வரைக்கும் ரைட் சைடு இருக்கிற இண்டிகேட்டர் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ரைட் சைடு கேமராவும் எங்கேஜ் ஆகுது. ஆனால் லெஃப்ட் சைடு கேமரா நீங்கள் எப்போ போட்டாலும் எங்கேஜ் ஆகும். காரணம் அது வந்து லேன் வாட்ச் கேமராங்கிற சிஸ்டம். ஓகே, ரைட். ரைட் குவாலிட்டி இஸ் குட், பிரேக்கிங் இஸ் குட், ஹேண்ட்லிங்கும் நல்லாயிருக்கு. யூஸ்வலான அதே பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் விஷயம். சில நேரங்களில் மட்டும்தான் இந்த CVT வந்து இது ஒரு CVT அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு இப்போ ஸ்லோ ஏறிட்டுருக்கேன், கொஞ்சம் ஒரு மீடியம் ஸ்பீடில் நான் ஒரு 40 ஸ்பீடில் எடுக்கிறேன்னு வைங்களேன், 45 சரி 40 சரியா, இதுலேருந்து எடுக்கிறேன்.
இப்போ தான் இது வந்து ஒரு சிவிடி. சரி, இப்போ தான் இது சிவிடி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. அந்த ஒரு நாய்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெவ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் என்ஜின் ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான டிரைவிங் ஆஸ் யூஷுவல் கிடச்சிட்டு தான் இருக்குது. ரைட், இது ஃப்ளைஓவர், ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர். ஓகே, போகலாம். டைனமிக்லி இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் கார். இதில் இன்னும் ஒரு டர்போ பெட்ரோல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் அந்த டர்போ பெட்ரோலுக்கு பதிலாக தான் இவங்க ஹைப்ரிட் கொடுக்குறாங்க. ஸோ தட் ஹைப்ரிட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 27 மேலேயே வந்து மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க செடானுக்கு. அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் பெட்டராகவே இருக்குங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பழைய ஹைப்ரிட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனுடைய ரிவ்யூ நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். புது ஹைப்ரிட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனவே பொறுத்திருந்து அதனுடைய டிரைவ் ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். சொன்னேன் இல்லையா, நாய்ஸ் லெவல்ஸ், அந்த ஆட்டோ அங்கே போயிட்டுருக்கு, அதனுடைய இன்ஜின் நோட் எனக்கு இங்கே உள்ளே கேட்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கிளியராகவே கேட்குது. ஸோ கொஞ்சம் இன்டீரியர் டேம்பிங் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. மற்றபடி இட் இஸ் ஆல் ஓகே தான். ஹேண்ட்லிங் வாட்ச் இட்ஸ் ஓகே. உங்களால் ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுது. ஆனால் என்னென்னா ஸ்பீட்ஸில் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா லேன் வாட்ச் கேமரா ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வந்து ஒன்லி லிமிட்டட் ஃபார் 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு உள்ளே தான் வந்து இந்த லேன் வாட்ச் கேமரா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இப்போ ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணிருக்கேன். ரோட் நாய்ஸ் இல்லை, என்ஜின் ஓட்டும் இல்லை, வெரி ரிலாக்ஸ்டு, நத்திங் டு வரி. அதே சமயம் பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸிலி ஒரு 18 வரைக்குமே எடுக்கலாம் மைலேஜ் சிவிடி பொறுத்தவரை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. டிஸ்பைட் பீயிங் அன் ஆட்டோமேட்டிக் அந்தளவுக்கு மைலேஜ் கொடுக்குது. சில ஓனர்ஸ் வந்து அந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ ஏரோடைனமிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. வண்டி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் அப்படின்னு இருக்கும்போது ஏரோடைனமிக்ஸ் பெட்டராக இருக்கும். சரி, ஒரு லைட்டாக ஒரு அழுத்தழுத்தி பார்ப்போமா? எப்போ தேவையோ உங்களுக்கு ப்ராக்ரஸ் கிடைக்குது. நான் 65 இருந்தேன், வித்தின் நோ டைம் 85, ஆல்மோஸ்ட் 90. இட்ஸ் ஆல் குட். உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. இந்த கார் இஸ் ஆக்சுவலி வெரி சாட்டிஸ்ஃபைங். நீங்கள் எவ்வளோ தூரம் லாங் ட்ரைவ் போனாலுமே உங்களுக்கு பெருசாக டயர்ட்னஸ் தெரியாதுங்கிறது என்னுடைய ஃபீலிங். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எடாஸ் எல்லாம் நம்மளால் இப்போ இந்த ரோட்டில் டெஸ்ட் பண்ண முடியாது. எடாஸ் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஹைவே போனால் பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து 49 km/h 50 km/h ஸ்பீடில் க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எங்கேஜ் பண்ணியிருக்கேன். லேன் கீப்பிங் அசிஸ்டும் எங்கேஜ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட், பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. 50 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு 50ல் ஓடிட்டுருக்கு. அந்த வண்டி பிரேக் போட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். லைட்டாக ஸ்பீடு வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். 55க்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். 56, 57, 60. சரி, அந்த வண்டி பிரேக் போடுது. நம்ம வண்டியும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி பிரேக் போட்டுருச்சு. நான் எதுவுமே பண்ணலை, ஸ்டேரிங் மட்டும்தான் கையில் வச்சுட்ருக்கேன். தானாகவே 40க்கு வந்துருச்சு. இப்போ திரும்ப ஆக்சலரேட் பண்ணுது. 50. முன்னாடி என்ன ஸ்பீடு போகுதோ அந்த வண்டி அதே ஸ்பீடு தான் நம்ம வண்டி மெயின்டைன் பண்ணும். அதுதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகே, ஆனால் லேன் கீப்பிங் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அபவ் 60, 70 அந்த ரேஞ்சில் தான் வந்து அது எங்கேஜே ஆகும். இப்போதைக்கு அது ஆன் ஆகலை. பட் பிரேக்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. எடாஸ் வெரி குட், நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதோ நான் எதுவுமே பண்ணல, அதுவாகவே எல்லாமே பண்ணிக்குது. ரைட், இது ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம வந்து ஹோண்டா சிட்டி சிவிடி ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ஒரு சின்ன டிரைவ் ரிவ்யூ தான் இது. பட் நம்ம கூடிய விரைவிலேயே ஹைப்ரிட் மாடலும் உங்களுக்கு ப்ராப்பரான க்ரூஸ் கேன்சல்ட். ஏன்னா ஸ்பீடு ஒரு லிமிட்டுக்கு கீழே போயிடுச்சுன்னா க்ரூஸ் கேன்சல் ஆகிடுது. இப்போ நான் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கூடிய விரைவிலேயே உங்களுக்கு ஹைப்ரிட் மாடலோடைய ப்ராப்பர் டிரைவ் ரிவ்யூ, ஹைவேஸ்லையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டிரைவ் ரிவ்யூ நான் எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். இல்லை, கொண்டு வர தான் போகிறேன். அது எவ்வளோ சீக்கிரங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ட்ரை பண்ணோம், சிட்டிலையும் ட்ரை பண்ணோம். 14.5 கிட்ட காட்டுது எனக்கு. இட் இஸ் டீசென்ட். வாங்க நம்ம வந்து சம்மரி பார்த்துடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான்
புது ஃபேஸ் லிஃப்டட் மேஜர் அப்டேட்டட் ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த புது ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை புதுசாக சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ZX Plus அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைசிங் நல்லா இருக்கு, ஃபீச்சர்ஸும் சில விஷயங்கள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. வெண்டிலேட்டட் சீட்ஸ், 360 டிகிரி கேமரா, ஸ்போர்ட்டியான லுக்ஸ் இதெல்லாமே புதுசாக கொண்டு வந்திருக்கிறது நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்பீல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் சேட்லி என்னன்னா டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் கொடுக்கல, அது ஒரு சின்ன வருத்தம். ஆனால் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே டிரைவர் ரிவ்யூ நான் எடுத்து வரேன். இந்த ஐவிடெக் என்ஜின் ஆக்சுவலி நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு, எல்லாரும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. CVT ஆட்டோமேட்டிக்குமே ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே நீட்டாக செட் ஆகும். ஸோ இந்த புது ஹோண்டா சிட்டி ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி யூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நீட்டாக செட் ஆகும். கூடிய விரைவிலே நான் எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸ் எடுத்து வரேன். அதே மாதிரி ஹைப்ரிடோட டிரைவ் ரிவ்யூ நான் எடுத்து வரேன். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து கோயம்புத்தூர், இங்கே பீளமேட்டில் இருக்கு அண்ட் பொள்ளாச்சியில் இருக்கு. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். தாராளமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெஸ்ட் டிரைவ்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.